ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு இட்லி தோசைக்கு பொருத்தமான தக்காளி தொக்கு பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி தோசைக்கு இட்லிக்கு பொருத்தமான தக்காளி தொக்குங்க. சாதத்தோடையும் போட்டு விரைவி சாப்பிடலாம். நம்ம ட்ராவல் கொண்டு போகிறவங்கலாம் இந்த மாதிரி தொக்கு பண்ணி கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காங்க. வாங்க காட்டுறேன். இவங்க தான் பெரிய கெஸ்ட்டு. பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. சொல்லு. என்ன சொல்ல போகிற? எல்லாத்துக்கும் என்ன சொல்ல போகிற? ஹாய் ஹாய் சொல்லணும்ல. இவங்க வந்து எங்கள் மும்பை ஃப்ரெண்டுங்க. இவங்க ஆச்சி வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மும்பையில் வச்சு. இப்போ அவங்க பொண்ணு வந்து சென்னையில் தான் இருக்கா. எங்கள் வீட்டு பக்கத்தில். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா. அவங்களுக்கு வந்து 2 குழந்தை இருக்குது. இன்னைக்கு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ஆச்சி வீடியோ எடுங்கன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தக்காளி தொக்கு பண்ணுறாங்க. சொல்லு. ஹாய் காய்ஸ் சொல்லு. நீ பார்த்தாலே ஹாய் ஹாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்லுமா. சொல்லு. ஹாய் காய்ஸ் சொல்லு. வெக்கமா இருக்கா? நீ சொல்லுடா. ஹாய் கைஸ். தெரியுதா என்னமோ தெரில. இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வா, சும்மா வா. இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டோட மகாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணு இவங்க தான். இவங்க மும்பையில் தான் இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டு ஃப்ளாட்டில் தான். ஃபர்ஸ்ட் மாடியில் நாங்கள் இருந்தோம். நான் இருந்தது 2வது மாடி, இவங்க இருந்தது 3வது மாடிங்க. எங்கள் பில்டிங்கில் வந்து எல்லோரும் ஒன்றா இருந்தோம். இப்போ அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு சென்னைக்கு வந்திருக்கா. அங்கே சொந்தத்தில் தான் அத்தை பையனுக்கு தான் வாக்குப்பட்டு வந்திருக்கா. சென்னையில் இருக்கா. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல எங்கள் வீட்டு பக்கத்தில் வருவான்னு சொல்லி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 30 வருஷமாட்டு மும்பையிலே இருந்தோம். 32 வருஷம் மும்பையில் இருந்தோம். இவங்க அம்மாலாம் ரொம்ப நல்ல கேரக்டர். அம்மா தவறிட்டாங்க. பொண்ணு கல்யாணம் முடிச்சு இப்போ சென்னையில் இருக்காங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் பிள்ளைகளை ஃபேமிலியை கூட்டிகிட்டு. அந்த அன்றைக்கி சரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தக்காளி தொக்கு பண்ணி இன்றைக்கி தோசைக்கு பண்ணி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தக்காளி தொக்கு பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடலாங்க. கடுகும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடலாங்க. வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக 1/2 கிலோ தக்காளி தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயங்க. 1/2 கிலோக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும். நல்ல மணமாக இருக்கும். வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணுங்க. படப்படான்னு வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை குறைச்சிடணுங்க. அடுப்பை குறைச்சிட்டு நம்ம கடுகை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ அதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணால் போதுங்க. தாளிசத்துக்கு வந்து நிறைய ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தக்காளி வதக்கிடலாம். இது கூட வந்து புளிங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். நான் உடனே சாப்பிட்றதுனால புளி கம்மியாக எடுத்துக்கேன். ட்ராவல் போகிறதா இருந்தால் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டு வதக்கிடலாங்க. சட்னி இதோட உப்புமே போட்டுடலாம். நம்ம தக்காளியும் வதங்கிடும். சட்னிக்கும் உப்பு தேவையான அளவு போட்டாச்சுங்க. நல்லா வதங்கட்டும். My name is Sikshit. எல்லாரும் வீடியோக்கு லைக் and subscribe.
சத்தம் போட்டு சொல்லு. இங்க பாரு, எல்லாரும் ஆச்சி வீடியோ எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க வீடியோ பண்ணுங்க. பை பை பை. தக்காளி கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க, நல்லா வதங்கணும். தக்காளியில் தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்கணுங்க, நல்லா வதங்கினா தான் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உடனே அரைக்கிறதா இருந்தால் பிளேட்டில் மாற்றிடுங்க, இல்லை லேட்டாக பண்ணுறதா இருந்தால் அப்படியே அந்த கடாயில் இருந்து ஆறிடுங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பண்ணினா சூப்பராக இருக்கும். நான் உடனே பண்ண போகிறேன், அதனால் நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தாளிசம் பண்ணிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பண்ண இல்லை கடாயை வச்சுக்கோங்க, அடிகரமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கிண்டதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முழு பூண்டை நச்சு வச்சுருக்கேன், உரிச்சு. இந்த மாதிரி நச்சு போடுங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துதாங்க. கொஞ்சம் வேகணுங்க. பூண்டு வந்து நல்லா மணம் வரணும். மணம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை தழை எல்லாமே போடணும். கொஞ்சம் வேகட்டும். பூண்டு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை தழைங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அரைக்கிறதுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இந்த மாதிரி தாளிசத்தில் போடனாலும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தாளிசத்தில் போட்டிங்கன்னா கலராக கிடைக்குங்க உங்களுக்கு. சட்னி வந்து தீஞ்சிரும். அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தீஞ்சிரும், பார்த்து போட்டுக்கோங்க. சட்னி ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம், அதனால் உப்பு இப்போ போடாண்டாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காணலைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து கொஞ்சம் வற்றி வரணும். நம்ம கடுகு பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடியை ஆட் பண்ணிடலாம். கடுகு பொடி, வெந்தய பொடி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டும் நல்லா காரமும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி ஸ்வீட் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க விரும்பி. அதனால் கொஞ்சமாட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். சட்னி அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்கண்ணா தோசைக்கு, இட்லிக்கு. எம்மி எம்மி சட்னி ரெடி. இந்த மாதிரி தோசைக்கு வச்சு நம்ம சட்னி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சா போதும், 10 தோசை சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்திருக்காங்க. குட்டீஸ் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, பாருங்கள். எங்காச்சும் செஞ்சதான் நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வேணா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய். சூப்பரா இருக்கு.
சூப்பராகிட்டு தக்காளி தொக்கு செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.